ஒரு வாட்டி பிரேக் கொடுங்க அப்படின்னு. இல்லை கண்டிப்பாக வரணும்னாங்க. சரி வரேன் அப்படின்னேன். பட் இன்னைக்கு மட்டும் ஒரு 8 வாட்டி கால் பண்ணியிருப்பாங்க காலையில இருந்து. மேம் இன்னைக்கு வரல, நான் ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்னேன். பட் இருந்தாலும் அப்புறம் அவங்களுடைய அன்புக்கு வந்துட்டு கட்டுப்பட்டு அதை மீற முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்திருக்கிறேன். ஸோ வந்ததில் வந்துட்டு இந்த குழந்தைகளோட அந்த ட்ரெஸ்ஸிங்கு எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது. ஏதோ நானே சின்ன வயசில் போன ஞாபகம். அது வருங்கால இன்ஜினியராக இருக்கட்டும், இல்லை வருங்கால டாக்டராக இருக்கட்டும், வருங்கால ஏர் ஹாஸ்டஸாக இருக்கட்டும், சான்ஸே கிடையாது. அந்த ட்ரெஸ்ஸிங்கு செலெக்ஷன், அவங்க போட்டிருக்க கூலிங் கிளாஸ், அந்த கேப்பு எல்லாமே ஹைலைட்டாக இருக்குது. ரியலி கிரேட். நானும் வந்துட்டு எங்கள் பிளாக்ல வந்துட்டு ஒரு 81 ஸ்கூல் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூல்ஸில் ஆனுவல் டே மேக்ஸிமம் போயிடுவேன், நான் அட்டன் பண்ணுவேன், முடிஞ்சாலும் அட்டன் பண்ணுவேன். பட் நல்லா ட்ரெஸ் பண்ணி தான் வருவாங்க. பட் இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒரு சில கேரக்டர்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ அதுக்கு பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாம் போய் கலெக்ட் பண்ணி அதை வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஆப்டாக இது பண்ணது. நான் ரொம்ப பேச விரும்பலை, உங்களுக்காக ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிடுறேன் குழந்தைங்களுக்காக. ஸோ குழந்தைங்களை வந்துட்டு நம்ம ஸ்கூலில் சேர்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்லேட்டு, நோட் புக்கு எல்லாமே வாங்கி தர்றோம். பேரலாக நம்ம வந்துட்டு ஒரு பென்சில் வாங்கி தருவோம் இல்லையா? ஸோ குழந்தைங்களா உங்களுக்கு பேரண்ட்ஸ் என்ன வாங்கி தருவாங்க? ஸ்கூலுக்கு 1ஆம் வகுப்பு சேர்க்கும் போது ஃபஸ்ட்டு பென்சில் வாங்கி தருவாங்களா? சரி, ஓகே. அந்த பென்சில் வாங்கி தர்றாங்க, ரைட்டு. அந்த பென்சிலை வச்சு என்னென்ன பண்ணலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எழுதலாம், வரையலாம், அவ்வளோதானா? பென்சிலை வச்சு எழுதலாம், வரையலாம், அப்புறம் கதை எழுதலாம். சரி, அது எழுதலாமலே வந்துடும். அப்புறமா சரி கணக்கு போடலாம், எல்லாமே பண்ணலாம் இல்லையா? ஸோ உன்னுடைய மனசில் என்ன படுது அது எல்லாமே இது பண்ணிக்கலாம், பேப்பரில் எழுதிக்கலாம், படிக்கிறத எழுதுகிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஸோ வாங்கி தந்த பென்சிலை அப்படியே வச்சு எழுதிட முடியுமா? அதை என்ன பண்ணால் எழுத முடியும்? ஷார்பன் பண்ணணும், செதுக்கணும் இல்லையா? செதுக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது? ஷார்ப்பனர் தேவைப்படுது இல்லையா? அப்போது அந்த பென்சிலை நம்ம ஷார்ப்பன் பண்ணும்போது பென்சிலுக்கு வலிக்குமா வலிக்காதா? வலிக்குமா? உங்ககிட்ட சொல்லியிருக்கா எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? பென்சில் சொன்னதில்லை, ஆனாலும் நமக்குள்ள ஒரு உணர்வு அதுக்கு வலிக்கலாம் அப்படின்னு இல்லையா? ஸோ பென்சிலுங்கிறது யாருன்னா நீங்கள் மாணவ மாணவிகள் தான், சரியா? அந்த ஷார்ப்பனர்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஷார்ப்பனர் யாருன்னா இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் தான். இந்த பள்ளிக்கூடவும் டீச்சர்ஸும் தான் ஷார்ப்பனர். அப்போ ஷார்ப்பனர் வந்துட்டு டீச்சர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் உங்களை என்னது படிக்க வைக்கும் போதும் சொல்லி தரும்போதும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக சிரமமாக இருக்கும். ஆனாலும் அந்த பென்சிலை வந்துட்டு ஒன்ஸ் செதுக்கினதுக்கப்புறம் அந்த பென்சிலில் ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறோம், ஒரு பிக்சர் வரைகிறோம், இல்லை ஒரு கதை எழுதுகிறோம், அதுக்கப்புறம் அது அழகாக இருக்குமா இல்லையா? அதே போல் அந்த பென்சிலை செதுக்கினதுக்கப்புறம் பென்சில் வந்துட்டு நமக்கு எவ்வளவு பயனுள்ள இதை தருதோ, அதே போல் மாணவர்கள் ஆகிய உங்களையும் பள்ளிக்கு வந்ததுக்கப்புறம் ஆசிரியர்கள் செதுக்குறாங்க இல்லையா? இங்கே செதுக்கிறதுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரது தான், சரியா? செதுக்கினதுக்கு அப்புறமா நீங்கள் இங்கே இப்போ அமர்ந்திருக்கிறீங்க பாருங்க. அதே போல் நாளைக்கு என்னவா மாற போறீங்க? இன்ஜினியரா, டாக்டரா, கலெக்டரா, டீச்சரா, விஞ்ஞானியா, இப்படி பல என்னது அக்ரிகல்ச்சரிஸ்டா, இந்த மாதிரி பல முகங்களோட நீங்கள் வெளியே வரப்போறீங்க, சரியா? அப்புறமா இந்த பென்சிலில் எழுதும்போது நம்ம எல்லாமே சரியாக எழுதிடுவோமா? தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? தப்பு வந்தால் என்ன பண்ணுவீங்க? எதை வச்சு அழிப்பீங்க? சரி, அப்போ ஆசிரியருங்கிறவங்க அந்த ஷார்ப்பனர் மாதிரி மட்டும் இல்லாமல் அழிப்பானாகவும் அந்த எரேசராகவும் என்ன பண்ணுவாங்க? செயல்படுவாங்க. அது ஆசிரியர் மட்டுமல்ல, இங்கே உங்கள் பெற்றோராக இருக்கட்டும், இல்லை சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த கடமை இருக்கு இல்லையா? நீ தெருவில் நடந்து போகிற, ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன்னா அங்கே இருக்கிற பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? உடனே ஒரு அறிவுரை ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா இல்லையா? ஸோ நீங்கள் தப்பு பண்ண டீச்சர்ஸு, இந்த சமுதாயத்தில் உள்ளவங்க எல்லாருமே என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க? சரி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நீ ஒரு படம் வரையும் போது பென்சிலில் கொஞ்சம் கோடு வெளியே போயிடுச்சுன்னா நீ எப்படி எரேசர் வச்சு அதை எரேஸ் பண்ணுறியோ, அதுபோல் நீ வளர்ந்து பெரியவன் ஆனதுக்கப்புறமும் இந்த சமுதாயம் என்ன பண்ணுவோன்னு வழி நடத்திட்டே தான் இருக்கும். அப்போ அவங்கள ஃபாலோ பண்ணலாமா? அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கலாமா? ரைட். அடுத்ததாக என்ன அப்படின்னா, அடுத்ததாக ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இது பெற்றோருக்கும் பொருந்தும், ஆசிரியர்கள் பெற்றோருக்கு எல்லாருக்குமே. அதாவது ஒரு காகத்துக்கு என்னன்னா ஒரு சின்ன மாமிச துண்டு கிடைக்குது. என்ன கிடைச்சிச்சு? மாமிசம் என்ன? மாமிச துண்டுன்னா
சிக்கன், வெரி குட். சிக்கனோ மட்டனோ ஏதோ ஒன்று, சரியா? ஏதோ ஒரு சின்ன மாமிச துண்டு கிடச்சிச்சு. அதை எடுத்துட்டு அது என்ன பண்ணுதுன்னா தனியாக ஒரு இடத்துல கொண்டு வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அது பறக்க ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்தா அதனுடைய ஃப்ரெண்ட்ஸு காகம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, இந்த காகத்தை துரத்தி போகுது. எதுக்காக? அந்த மாமிச துண்டுக்காக. அப்போ அந்த மாமிச துண்டை வாயில் வச்சிருக்கிற காகம் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவ்வளோ காக்கா கூட்டம் வந்துட்டே இருக்கு. இதுவும் பயந்துட்டு டென்ஷனில் அப்படி பறந்து போயிட்டே இருக்கு. ஆனால் பின்னாடி வர காகம் எல்லாம் விடாமல் துரத்திட்டே இருக்கு. அப்போ துரத்திட்டு இருக்கும்போது இந்த மாமிசம் வச்சிருக்கிற காகத்துக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் இல்லையா? ரொம்ப டென்ஷனாக, கொஞ்சம் மனநிலை வந்துட்டு எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்காது. அப்படி பறந்து ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணுதுன்னா அந்த காகமானது அந்த வாயில் இருக்கிற மாமிச துண்டை என்ன பண்ணுதுன்னா கீழே போட்டுருது. வாயை திறந்துருது. உடனே அது என்ன ஆகுது? கீழே விழுது. கீழே விழுந்த உடனே பின்னாடி வந்துட்டு இருந்துச்சு இல்லையா காக்கா கூட்டம், அது எல்லாமே கீழே விழுற அந்த மாமிச துண்டை நோக்கி கீழே வருது எல்லாமே. இப்போ மேலே மாமிச துண்டை போட்ட காகம் எங்கே இருக்கு? மேலே இருக்கு. திரும்பி பார்த்தா அதுக்கு பின்னாடி இப்போ காகம் இருக்கா? இல்லை, யாருமே இல்லை. இப்போ அதுக்கு படபடப்பு ஏதாச்சும் இருக்கா? அந்த காகத்துக்கு எதுவுமே இல்லை. டென்ஷன் இருக்கா? எதுவுமே இல்லை. இப்போ சந்தோஷம் இருக்கா? கவலை இருக்கா? இல்லை, மாமிசத்தை கீழே போட்ட கவலையா? ஆனால் அதை விட சந்தோஷம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கு, சரியா? இப்போ அது மேலே பார்க்கும்போது வானம், மேகம், கீழே பார்க்கும்போது மரம், செடி, கொடி எல்லாத்தையும் பார்க்கும்போது அதுக்கு ஒரே ஆனந்தமாக இருக்கும். ஸோ இதே போல தான் நாமும் வந்துட்டு தினமும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஏதோ நமக்கு என்னது கொஞ்சம் அழுத்தம் இருக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுறோம். இதுக்கு என்னன்னா ஈகோன்னு ஒன்று நம்ம சுமந்துட்டே இருக்கிறோம், சரியா? அப்போ ஒன்ஸ் எப்போ அந்த ஈகோவை நம்ம விட்டு கொடுக்குறோமோ உடனே என்ன ஆகும்? அந்த காகம் மாதிரி அந்த மாமிசத்தை விட்டு கொடுத்த